நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்தியா கிட்ட வாலாட்டினாங்க இல்லையா வங்கதேசம். இப்போ வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, அப்படியே கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்தியா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கும் அஜித் தோவால் இருக்கார் இல்லையா, இவங்க கிட்டையும் பாதுகாப்பு கேட்கறக்காகவும் உதவி கேட்கறக்காகவும் போனை போட்டிருக்கிறாரு. இது சம்பந்தமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் வங்கதேசம் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியா கூட நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா கிட்ட வந்து மண்டியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நேரடியான ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். நீங்க இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம் அப்படின்னு இந்தியாவை மிரட்டி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நாம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மியான்மர் வங்கதேச எல்லை பிரச்சனை தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் கிட்டையும் என்எஸ்சி அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இருக்கார் இல்லையா, இவங்க இரண்டு பேருக்கிட்டையும் தொடர்பு கொள்றதுக்கு வங்கதேச நாட்டுடைய மூத்த ஆலோசகரான முகமது யூனிஸ் வந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இத்தனை காலமாக இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்தி வந்த யூனிஸ் தற்போது அதே இந்தியாவிடம் இறங்கி வரும் நிலை வந்து வங்கதேசத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். வங்கதேசத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் கலவரம் வந்து உள்நாட்டு போர் போல மாறிய நிலையில அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சாரு. மேலும் அவர் நாட்டை விட்டு வெளியேறி மேற்கு வங்கத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சாரு. வங்கதேச பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லமான கனோபாபனுக்குள் நூற்றுக்கணக்கானோர் நுழைஞ்சாங்க. இதனையடுத்து அங்கே ஆட்சி கவிழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா டெல்லியில ரகசிய இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதனையடுத்து வங்கதேச நாட்டுடைய மூத்த ஆலோசகராக முகமது யூனிஸ் வந்து களமிறக்கப்பட்டாரு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று முகமது யூனிஸ் வச்சிருந்தாரு. அதாவது வங்கதேச மக்கள் வந்து இப்போது ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டதை கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் கொண்டாட்டமே இங்கே கலவரத்திற்கு மோதலுக்கு கூட வழிவகுத்து விடுது. நாட்டில் விரைவில் ஸ்திரத்தன்மை வந்து திரும்பும். வங்கதேசம் வந்து 170 மில்லியன் மக்கள் வாழும் நாடு. அவங்கள பெரும்பாலானோர் வந்து இளைஞர்கள். முறையாக வந்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அவர்கள் வந்து வாக்களிக்கும் உரிமையை வந்து பெற வேண்டும், பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ஜனநாயகம் தான் சிறத்தன்மைக்கு மருந்து அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். வங்கதேசம் சிரமற்றதாக மாறினால் இந்தியாவுடைய வடகிழக்கு மற்றும் மேற்கு வங்க மாநிலம் மியான்மருடன் சேர்ந்து பாதிக்கப்படும். வங்கதேசம் பாதிச்சா எல்லையில் இருக்கும் இந்தியாவுடைய மாநிலங்களும் பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்து இருக்க வேண்டாம் இந்தியா அப்படின்னும் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை வந்து விடுக்கும் விதமாக முகமது யூனிஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இந்தியாவை காலம் முழுக்க எதிர்த்த அதே யூனிஸ் இந்தியாவுடைய உதவியை நாடும் நிலைக்கு வந்திருக்கிறாரு. மியான்மர் வங்கதேச எல்லை பிரச்சனை தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் ஆகியோரை தொடர்பு கொள்ள முகமது யூனிஸ் முயற்சி செஞ்சுட்டு வர்றார் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை காலம் இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்திட்டு வந்த யூனிஸ் தற்போது அதே இந்தியா கிட்ட இறங்கி வரும் நிலையும் மண்டியிடும் நிலையும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதிலிருந்தே வங்கதேசம் வந்து வரலாறு காணாத நெருக்கடி வந்து சந்திச்சுட்டு வருது. வங்கதேச மியான்மர் எல்லையில பதற்றம் வந்து இப்போ உச்சத்தை தொட்டு இருக்கு. மியான்மருடைய கிளர்ச்சி குழுவான அரக்கன் ஆர்மி வந்து வங்கதேசத்துடைய டெக்னாப் பகுதியுடைய சில பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக தகவல் தெரிவிக்குது. ரோஹிங்கியா அகதிகள் முகாம்கள் மற்றும் வங்கதேசத்துடைய புகழ்பெற்ற செயின்ட் மார்டின் தீவு ஆகியவை இந்த இடத்துக்கு அருகே இருக்கு. இதனால வங்கதேசம் வந்து கடுமையான சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கு. மியான்மருடைய கிளர்ச்சி குழுவான ஆர்கன் ஆர்மி இருக்குல்ல, இது வந்து வங்கதேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது விரைவில் வந்து மொத்த வங்கதேசத்தையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து இப்போ வங்கதேசத்துக்கு ஏற்பட்டிருக்கு. மியான்மருடைய கிளர்ச்சி குழுவான அரக்கன் ஆர்மிக்கு பின் இந்தியா வந்து இருக்கு அப்படின்னும் அதே போல சீனாவும் இருக்காங்க அப்படின்னும் ஏன் அமெரிக்கா இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனா முகமது யூனிஸ் ஆட்சிக்கு எதிராக இது நடக்கிறதுனால பெரும்பாலும் இது வந்து இந்தியாவுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த நாட்டுடைய அதாவது வங்கதேச ஊடகங்களுடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா எல்லையில வந்து அரக்கன் ராணுவத்துக்கும் வங்கதேச படைகளுக்கும் இடையே பல துப்பாக்கி சண்டைகள் நடந்திருக்கு. வங்கதேச பிரதேசத்தின் சில பகுதிகளை அரக்கன் ராணுவம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு உள்ளூர் வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாரம் குறித்து வங்கதேச அரசு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல. ஆனா இந்த சம்பவம் தொடர்பாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் உதவி கேட்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா வங்கதேசத்தை காப்பாற்ற முடியாது, இதனால உங்களுக்கும் பாதிப்பு இருக்கும், அதனால நீங்க உடனடியாக எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கிட்டையும் அஜித் தோவால் கிட்டையும் உதவி கேட்பதாகவும் இந்த பிரச்சனையை குறித்து விவாதிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து போனை போட்டிருக்கிறாரு. ஆனா இந்தியா வந்து அதுக்கு செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வங்கதேசத்துக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய அடி காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே போல அரக்கன் ஆர்மிக்கு வந்து இந்தியா வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுல
ஒரு சில உண்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தோம். நாம இன்னைக்கு பார்த்த பல செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பலரும் வந்து வீடியோ போட்டிருக்கிறது இந்த மோதலுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்தியா இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நம்முடைய ரா அமைப்பு இருப்பதாக சொல்றாங்க. உண்மையிலேயே இது இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவை பகைத்தால் என்ன மாதிரியான இழப்புகளும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வங்கதேசம் மூலமாகவும் ஏற்கனவே பல நாடுகள் மூலமாகவும் நம்ம நிர்வகிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்தியா வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து எப்பேற்பட்ட நாடு, இந்தியாவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்முடைய இந்தியா வந்து நிரூபிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியாவை பகைக்கணும் அப்படின்னு நினைச்சா இதுதான் கெதி அப்படிங்கிறத மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவை பகைத்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்ச சீனாவுக்கு சரியான அடியை கொடுத்தாங்க இந்தியாவை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ சீனா வந்து இந்தியா கூட இணைந்து நாங்க பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணியில் இருக்கும் காரணத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்தியா கூட வந்து நாங்க இணைந்து பணியாற்ற ரொம்ப நாளாவே தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் இரண்டு நாடுகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு நாங்க முன் வர்றோம் அப்படின்னு சீனா வந்து தெரிவிச்சிருக்கு. சீனாவுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் தான் விடுதலை அடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் இரண்டு நாடுடைய வளர்ச்சிக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்தியா வந்து உலக பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய நாடாக வளர்ந்திருக்கு. சீனா வந்து முதல் 2 இடத்துல வந்து இருக்காங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக் உற்பத்தியில் சீனா காட்டும் வேகம் உலக நாடுகளை மிரள வைத்துட்டு இருக்கு. ஆனால் சீன பொருட்களுக்கான சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டு தான் வருது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே இருக்கும் கம்யூனிஸ்ட் அலர்ஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுடைய தயாரிப்புகளை இந்த நாடுகள் பெரிய அளவில் புறக்கணிச்சுட்டும் வர்றாங்க. அதனால புதிய சந்தையை சீனா தேடிட்டு வருது. ரஷ்யாவும் ஆப்பிரிக்காவும் தற்போதைய சந்தைகளாக இருக்காங்க. ஆனா இது பத்தாது சீனாவுக்கு. மேலும் சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய சந்தை வந்து தேவைப்படுது. அதுதான் இந்தியா. இந்திய சந்தையை கைப்பற்ற சீனா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை கடுமையாக பாதிச்சிச்சு. பெரிய அளவுல 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சு பேசிக்கொள்ளவே இல்லை. அதனால ராணுவ பிரச்சனைக்கு தீர்வு காண சீனா வந்து முன் வந்தாங்க. இனி இது போல நடக்காது அப்படின்னும் தேவையற்ற பதற்றங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு 2 நாட்டுடைய வீரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும் அப்படின்னும் ராணுவ தளபதிகள் கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி எல்லை பகுதியில் பழைய நிலைமை வந்து திரும்பிச்சு, பதற்றம் குறைஞ்சிச்சு. கல்வான்ல சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போது வரைக்கும் மீண்டும் பெரியதாக எந்த பிரச்சனையும் வெடிக்கல. இது 2 நாடுகளுக்குமே பாசிட்டிவ் சைன் தான். இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் மற்றும் சீன பாதுகாப்பு அமைச்சர் வாங்கி ஆகியோர் பெய்ஜிங்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது எப்ப அப்படின்னா கடந்த 2019 டிசம்பர்ல தான். அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. இவங்க 2 பேரும் பேசும்போது வாங்கி அவர்கள் வந்து அஜித் தோவால் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா கூட இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா கூட வந்து புரிதலை அதிகரிக்கவும் அதன் நலன்களை மதிக்கவும் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர் உரையாடல்கள் தான் 2 நாடுகளுடைய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தும். வேறுபாடுகளை கலைந்து 2 நாட்டு உறவுகளை வந்து சிறப்பாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் 2 நாட்டு பாதுகாப்புத்துறை சார்ந்த தலைவர்கள் வந்து பங்கேற்பாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் 2020ல் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் நடந்துச்சு. அதனால சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. இந்த நிலையில தான் இன்றைய தினம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் தான் நாங்கள் வந்து இந்தியா கூட இணைந்து பணியாற்ற ரெடி அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்கிறது. ஒரு வியப்பை வந்து ஆழ்த்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும் அப்படின்னும் ஒருவேளை இந்திய சந்தையை கைப்பற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு. அதனால சீனாவை அவ்வளவு எளிதாக நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சீனா ஒரு பிளானை போடுறான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள், பல லாபத்தோட வந்து சீனா இறங்கி வருவாங்க. அதனால இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வர்றாங்க அப்படின்னா சீனாவுக்கு லாபம் இல்லாம வராது. அதனால இந்தியா வந்து உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சீனா என்ன மாதிரியான திட்டங்களை போட்டாலும் அது இந்தியா கிட்ட பலிக்காது அப்படிங்கறத இந்தியா பலமுறை நிரூபிச்சிருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அமெரிக்கா சம்பந்தமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பலமான வர்த்தக உறவுகள் வந்து இருக்கு. இந்த நிலையில தான் இந்தியா வந்து தங்களுடைய பொருட்களுக்கு, அதாவது அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு அதிக வரியை வந்து நிர்ணயிச்சாங்கன்னா நாங்களும் அதையே தான் செய்வோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக அமெரிக்கா கூட வர்த்தகம் மேற்கொள்றத உலக நாடுகள் பெரும்பாலும் விரும்புகிறதே கிடையாது. ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தான் தான் அமெரிக்கா கூட கொஞ்சி கொலாவிட்டு வர்றாங்க. மற்றபடி தென்கொரியா, ஜப்பான், தைவான் போன்ற கிழக்காசிய நாடுகளும், வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் சீனா கூட தான் வர்த்தகம் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி இருக்கையில தான் அமெரிக்காவுடனான இந்தியாவுடைய வணிக வர்த்தகம் வந்து இனி வரும் காலங்களில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது.
அதாவது மார்யே லாகோவில செய்தியாளர்களிடம் பேசியிருந்த ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து எங்களுடைய பொருட்களுக்கு அதிக வரியை விதிச்சாங்கன்னா அப்படியே நாங்களும் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்றைய தேதியில இந்தியாவும் பிரேசிலும் தான் அமெரிக்காவுக்கு அதிக வரியை விதிப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பரஸ்பரம் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமானது. இந்தியாவிலிருந்து இங்கே நிறைய பொருட்கள் வருது, ஆனால் அவங்க வந்து 100% வரியை விதிச்சாங்கன்னா நாங்களும் அதையே தான் செய்வோம். உங்களுக்கு தெரியும், இந்தியா எங்களுக்கு ஒரு சைக்கிளை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னா அதே போல் அவங்களுக்கும் நாங்கள் ஒரு சைக்கிளை ஏற்றுமதி செய்கிறோம். அப்படின்னா வரி விதிப்பு விகிதமும் ஒன்றா தானே இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இன்றைய தேதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் பிரேசிலும் தான் எங்கள் கிட்ட வந்து, அதாவது அமெரிக்கா கிட்ட அதிக வரியை வந்து வசூலிக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், ஆனால் நாங்களும் அதையே தான் பின்பற்ற விரும்புகிறோம். அதனால தான் நான் வந்து பரஸ்பரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்களுடைய வர்த்தக செயலாளரான ஹோவர்ட் லுட்னிக்கும் இதே கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க எங்களை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறத வச்சுதான் நீங்க எப்படி நடத்தப்படுவீங்க அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்தியா வந்து என்னதான் ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள், நகைகள், ரத்தின கற்கள், மருந்துகள், இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்கள், ஜவுளி, அரிசி, குறிப்பாக பாஸ்மதி இருக்குல்ல அது, ஆட்டோமொபைல்கள் மற்றும் வாகன பாகங்கள், தேநீர், காஃபி மற்றும் மசாலா பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இது தவிர அமெரிக்காவுடைய ஐடி தொழிலில் இந்தியா வந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு வர்றாங்க. மேலும் அமெரிக்காவில் அதிகமான அளவுல இந்திய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வர்றாங்க. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விமானம் மற்றும் விண்கலம், இயந்திரங்கள் மற்றும் மின் உபகரணங்கள், ரசாயன பொருட்கள், வாகனங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு உபகரணங்கள், சோயாபீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்படியாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து 150 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது நம்முடைய இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1.24 லட்சம் கோடி ரூபாய் அளவுல இருக்கு. தற்போது வரி விதிப்பு குறித்து அமெரிக்கா பேசியிருப்பது இந்த வர்த்தக உறவை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.